ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சண்டே ஆச்சே, இன்றைக்கி சிக்கன் இல்லாமல் எப்படி சிக்கன், மட்டன், லிவர்னு இப்படி நிறையா பேர் சண்டே வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் ரோஸ்ட்டு. உங்கள் வீட்டில் சண்டே ஆனால் என்ன ஸ்பெஷல் இருக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, ரச சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் மிளகு ரசம் பண்ணிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் தேவைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஜீராத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் எதுக்காக ஸ்க்யூஸ் பண்ணுறோன்னா அதோட ரா ஸ்மெல் இருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து சோளமாவும் கலருக்காண்டி நான் வந்து சோயா சாஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஒரு கலரும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நான் முட்டை வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ளேவருக்காண்டி பட்டர் லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு கொஞ்சமாக நம்ம ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி இந்த ஆயில் அப்படியே போட்டுட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரம், எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும். தனித்தனியாக அந்த செப்ரேட் ஆகி வரும். மசாலாஸ்லாம் ஒட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு டிப் என்னென்னா லைட்டாக டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. இன்னமும் அட்டகாசமாக இருக்கும். அந்த மசாலாலாம் அதோட ஒட்டிட்டு செம்மையாக ஒரு முருகலா. அப்புறமா கொரியாண்டர் போட்டுட்டு இறக்குனிங்கன்னா இது வந்து மிளகு ரச சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்குமே இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து மெயின் டிஷ் வந்து வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து இது சைட் டிஷ் சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ராயரா விலாகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.